ஒரு பச்சை பசுமையான கிராமம் இருந்தது. அதன் பெயர் பூமலர். அங்கே விரிந்த வயல்கள், காற்றில் ஆடும் தென்னை மரங்கள், காலையில் குயிலின் இனிய குரல் எல்லோரையும் மகிழ்வித்தது. அந்த கிராமத்தில் கண்ணன் என்ற சுட்டி பையன், அவன் தங்கை மல்லி, அப்பா ராமன், அம்மா லட்சுமி, தாத்தா முத்துசாமி ஆகியோர் அன்போடு வாழ்ந்தனர். ஒவ்வொரு காலையும் தாத்தா கோவில் மணி அடிப்பதுடன் தொடங்கும். அந்த சத்தம் கேட்டவுடன் கண்ணனும் மல்லியும் மகிழ்ச்சியுடன் எழுந்தார்கள். அம்மா மாட்டு பாலை காய்ச்சி இட்லி, சாம்பார் சமைத்தாள். குடும்பம் முழுவதும் சேர்ந்து சாப்பிட்ட பின் அப்பா வயலுக்குச் சென்றார். கண்ணன் தாத்தாவுடன் வயலுக்கு சென்றான். அங்கு காற்றில் ஆடும் நெல் கதிர்களை பார்த்து கண்ணன் மகிழ்ந்தான். தாத்தா, இந்த நெல்லில் நம் உழைப்பும் மண்ணின் அன்பும் இருக்கிறது என்றார். மல்லி அம்மாவுடன் தோட்டத்தில் வெண்டைக்காய், கத்தரிக்காய், தக்காளி போன்ற காய்கறிகளை பறித்தாள். நாம் வளர்த்ததை நாம் சாப்பிடுவதுதான் ஆரோக்கியம் என்று அம்மா சொல்ல, மல்லி சந்தோஷமாக சிரித்தாள். மதியம் எல்லோரும் மரத்தடி நிழலில் அமர்ந்து உணவு உண்டனர். மாலை நேரத்தில் கண்ணன் நண்பர்களுடன் கபடி, பாண்டி, கிட்டிப்புல் போன்ற விளையாட்டுகள் விளையாடினான். குழந்தைகளின் சிரிப்பு கிராமம் முழுவதும் ஒலித்தது. மாடுகள் வீட்டுக்கு திரும்பிய போது மல்லி அவைகளுக்கு தண்ணீர் ஊற்றினாள். அப்பா, விலங்குகளையும் அன்போடு பார்த்தால் அவையும் நம்மை காப்பது என்று கண்ணனுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஒருநாள் கிராமத்தில் விதை நடும் விழா நடந்தது. அனைவரும் ஒன்றாக விதைகள் நட்டனர். குழந்தைகள் மரக்கன்றுகளை நட்டனர். தாத்தா, இன்று நட்ட மரம் நாளை நிழல் தரும் என்றார். இரவு வீட்டின் முன் அமர்ந்து தாத்தாவின் கதைகளை கேட்டனர். கிராமத்து வாழ்க்கை கண்ணனுக்கும் மல்லிக்கும் உழைப்பு, அன்பு, ஒற்றுமை, இயற்கையோடு வாழ்வு ஆகியவற்றை கற்றுத் தந்தது.